ஹாய், நான் உங்கள் மனசு பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவ்வளோ ரொம்ப நாளாக ஆளை காணுமேன்னு பார்த்தீங்களா? இங்கே தாங்க இருந்தேன். கொஞ்சம் பிஸின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு கேள்வி. 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் இன்னொருத்தரை பேச்சுவாக்கில் ரொம்ப ஹாஷாக வல்கராக திட்டிடுறாரு. திட்டி முடிச்சுட்டு சாரிடா கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணணும்? கோச்சிட்டு அவரை விட்டு போகணுமா, இல்லை நம்ம ஃப்ரெண்ட் தானே பேசினா பரவாயில்ல இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தட்டி விட்டுட்டு போகணுமா? எனக்கு தெரியலங்க, நீங்கள் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, நம்ம சுயமரியாதையை பாதிக்கிறது அன்பாக கூட இருக்கக்கூடாதுங்க. பேசுறதுக்கு முன்னாடி யாருமே இங்கே யோசித்து பேசுகிறதே இல்லை. அப்படி யோசித்து பேசினா இந்த இருக்கிற உறவுகள் முறிய காரணமே எதுவுமே இருக்காது. இங்கே அப்படிதாங்க நிறைய உறவு முறிஞ்சு போய் கிடக்குது. பேசுங்க, கோவப்பட்டு தப்புன்னு சொல்லலை, ஆனால் யோசிச்சு பேசுங்க. அது யாரும் பண்ணுறதே இல்லை. இதை பற்றி யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சித்திரகுப்தர்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கே தெரிஞ்சிருக்கு. சித்திரகுப்தர் நம்மளோட கர்மவினியை எழுதுகிற யமதர்மராஜாவோட அசிஸ்டண்ட். அப்படிப்பட்டவரை பற்றி ஒரு சின்ன ஆர்டிக்கல் படித்தேன். அதில் இருந்த ஸ்டோரி இது சொல்கிறேன், நீங்களும் கேளுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ஒரு குட் ஹேபிட் என்னென்னா, டெய்லியும் சில அந்தணர்களுக்கு சாப்பாடு போடுறத வழக்கமாக வச்சுருந்தார். அப்படி ஒரு நாள் அவரோட அன்னதான மண்டபத்தில் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது மேலே ஒரு கழுகு பறந்து போயிட்டுருக்கு. அந்த கழுகு ஒரு பாம்பை காலில் பிடிச்சிட்டு போகுது. அப்படி பறந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பாம்போட வாயிலிருந்து ஒரு சில துளி விஷம் அங்கே பரிமாற வச்சிருந்த சாப்பாட்டை விழுந்துருது. இதை கவனிக்காத அந்த ராஜாவும் சாப்பாடை அப்படியே அந்தணர்களுக்கு பரிமாறுறாரு. இதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே இறந்து போகிறாங்க. அந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. இதை பார்த்துட்டு இருந்த சித்திரகுப்தருக்கு இந்த கர்ம வினையை யார் பேரில் எழுதுறதுன்னு ஒரு பெரிய டவுட். அதாவது கழுகு பாம்பை கொண்டுட்டு போச்சு அதோட பசிக்கு, ஸோ அது மேலே தப்பு இல்லை. செத்து போன பாம்பு வாயிலிருந்து விஷம் விழுந்துச்சு, ஸோ பாம்பு மேலேயும் தப்பு இல்லை. விஷம் விழுந்ததே தெரியாமல் பரிமாறின ராஜா, ஸோ ராஜா மேலேயும் தப்பு இல்லை. அப்போ இந்த அந்தணர்களோட மரணத்தோட கர்மவினையை யார் பேரில் எழுதுறதுன்னு ரொம்ப குழம்பி போயிருந்தார். சரி, நம்ம குழப்பத்தை தீக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது யமதர்மராஜா தான், நம்ம போய் அவர்கிட்டே கேட்டுருவோம்னு சொல்லி இப்போ கேட்டாராம். யமதர்மராஜா அதை கேட்டுட்டு சிம்பிளா இதுக்கு காலம் பதில் சொல்லும், வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாராம். எல்லா அப்பா அம்மாவும் சொல்ற மாதிரி காலம் பதில் சொல்லணும். ஸோ அடுத்த நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சில அந்தணர்கள் அந்த நாட்டுக்கு வராங்க. ராஜா வீட்டுக்கு வழி தெரியாம போறாங்க. அப்போ அரண்மனை கிட்ட ஒரு லேடி கடை வச்சிருக்காங்க. அந்த லேடி கிட்ட போயிட்டு அரண்மனைக்கு போக வழி சொல்லுங்க, நாங்க ரொம்ப பசியோட இருக்கோம், ராஜாவை பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அந்த பெண்மணியும் ராஜா வீட்டுக்கு வழி சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு, ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, இந்த ராஜாவுக்கு அந்தணர்களை கொல்ற பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை சொல்லி முடிச்ச உடனே சித்திரகுப்தருக்கு புரிஞ்சிருது. ஸோ இந்த கர்மவினையை யார் பேர்ல எழுதுறதுன்னு அந்த லேடி பேர்ல எழுதுறாங்க. ஒரு விஷயம், இப்ப நான் தப்பு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டா நான் ஏதோ தப்பு பண்றேன், பெரிய தப்பு பண்றேன் அப்படின்னா, நான் பண்ண தப்ப இன்னொருத்தர்கிட்ட பழியா சொல்றாங்க இல்லையா, அந்த சொல்ற பர்சன் அவங்களுக்கு நான் பண்ண தப்புல என்னோட பாவ கணக்குல பாதி போய் சேரும். புரியுதுங்களா? அப்புறம் ஒருவேளை நான் தப்பே பண்ணல, என் மேல வீணா பழி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க, அவங்க பண்றது பெரிய பாவம். அவங்க சொன்ன பாவ கணக்கு அவங்க பேருக்கே வரும். இது ஒரு அந்த ஆர்டிக்கல்ல நான் படிச்ச ஒரு விஷயம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா,
நான் இருக்கேன்னா நான் ஒரு பொண்ணை பேட் கேரக்டர்னு சொல்லி வேற ஒரு பர்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த பொண்ணு தப்பான பொண்ணா இருந்ததுன்னா அவ பண்ண தப்புல பாதி 50% அந்த பாவ வினை எனக்கு வந்து சேரும். ஏன்னா நான் அவங்கள பத்தி பழி சொல்றேன் இல்லையா? அதனால ஒருவேளை அந்த பொண்ணு எந்த பழியுமே பண்ணல, ரொம்ப நல்ல பொண்ணு, குட் கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு பேடான பொண்ணு, அவ பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு நான் இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு வைங்களேன், அந்த பொண்ணு பேட் கேரக்டர்னு நான் சொல்ற அந்த பாவவினை எனக்கே தான் வந்து சேரும். ஏன்னா அவ எந்த தப்பு பண்ணல, நான் அவ மேல தேவையில்லாத பழி சொல்றேன் அப்படின்னா அந்த பாவம் ஃபுல்லா எனக்கு தானே. இது யாருக்கும் தெரியாதுலாம் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சேதான் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட பழி சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப பேட் சொசைட்டி இல்ல. நாம மாத்திக்கிட்ட இந்த சொசைட்டி கண்டிப்பா மாறும். பேசுறதுக்கு முன்னாடி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சு பேசுங்க. இல்லைன்னா மற்றவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் சண்டைனா உங்களுக்குள்ளே முடிச்சுக்க பாருங்க. இன்னொருத்தர்கிட்ட போய் பழி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தானே, நீங்க சொன்னா கேட்பாங்கல்ல, அப்ப அன்பா சொல்லி புரிய வைங்க. இது அன்பானவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க பசங்களுக்கும் சேர்த்துதான். ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா ஒரு அடி அடிச்சு கூட இது தப்புன்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. தப்பா தவறா ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. நம்ம பசங்க தானே, நம்ம தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. நாக்கு நரம்பு இல்லாத ஒரு விஷயம், என்ன வேணா பேசிடும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அது தப்புன்னு ஃபீல் பண்ணவே கூடாது. அதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசுங்க. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வந்த உடனே இவ்வளோ அட்வைஸ் பண்றான்னு நினைக்க வேண்டாம். இது அனுபவப்படுங்க. அடிச்ச அடி வலி முடிஞ்ச உடனே போயிடும். வார்த்தைகளால் அடிச்ச அடி இன்னும் வலிக்குதுங்க. எத்தனை பேர் என்ன மாதிரி வார்த்தையால் அடி வாங்கியிருக்கீங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு மற்றவங்கள பற்றி பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க.